நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வரேன்னா, ஒரு ஐடியல் டயோடு, இதான் முக்கியமே. ஐடியல் டயோடுனா என்ன கிடையாது அப்படின்னா, நோ ரெசிஸ்டன்ஸ், என்ன சொல்ல போனால் நோ பேரியர். நோ பேரியர்னால் என்ன அர்த்தம், அதில் வழியாக பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகாது. நம்ம பேட்டரியில் என்ன கொடுக்குறோமோ அது எல்லாம் ரெசிஸ்டாருக்கு போகும். அதுதான் ஐடியல் டயோடுடைய மீனிங். அண்ட் 5 ohm ரெசிஸ்டர் இந்த இருக்குது. ஆர் கனெக்டட் இன் ஏ சீரிஸ் வித் 15 volt பேட்டரி இந்த இருக்குது. கால்குலேட் தான் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த டயோடு. அப்போ நம்ம V கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா 15 volt. இது ஃபுல்லாகவே ரெசிஸ்டருக்கு போயிடும். அப்போ R = எவ்வளோ அப்படின்னா 5 ohm. கரண்ட்டு தான் கேட்குறாங்க, கால்குலேட் தான் கரண்ட் தானே கேட்குறாங்க, IA. அப்போ I = V/R. V 15, R 5. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3. அப்போ I = நமக்கு என்ன ஆன்சர் வரும், 3 ஆம்பியர். இது ஐடியல் டயோடு இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஈஸியாக போட்டோம், இல்லாட்டி கொஞ்சம் சிக்கலாகும்.